ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து காலையிலே பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சாச்சு. அதை வந்து ஈவினிங் டைமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 இல்லாட்டி 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஈவினிங் டைம் சாப்பிட்றது அப்படின்னா நம்ம பூரி, மினி பூரி, பானிபூரி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பூரி வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அப்படியே இதே மாதிரி ஆனியன் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை